நாம் தமிழ் நடிகர்களின் சம்பளம் ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் முதல் 50 கோடி வரை, சராசரியாக 10 கோடி. மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு ஐடி ஊழியர் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க 125 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு தனியார் நிறுவன ஊழியர் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க 250 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். மாதம் 25,000 சம்பளம் வாங்கும் ஒரு பக்க அரசு ஊழியர் 10 கோடி சம்பாதிக்க 333 வருடங்கள் பணியாற்ற வேண்டும். நாம் அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க 760 வருடம் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானம் பெறும் கூலி தொழிலாளி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க 1000 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் பயன்படுத்தும் கார்களின் விலை 50 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை. படப்பிடிப்பு தலங்களில் இவர்கள் சொகுசு வாழ்க்கை என்பது நம்மை மிஞ்சும் ஹோட்டல்கள், நட்சத்திர ஹோட்டல்கள், உணவு, இரவு நேர விளையாட்டு, ஒப்பனைக்கு உடை அணிவிக்க, இருவர் குடைபிடிக்க, ஒருவர் கொஞ்சம் வியர்த்தால் கேரவனில் ஓய்வு. இவர்கள் ஒரு நேரம் நட்சத்திர ஓட்டலில் உணவு உண்ணும் தொகை நாம் விவசாயிகள் ஒரு மாத உணவு செலவு. ஒரு ஆண்டில் 3 படங்களில் நடித்து 50 கோடி ரூபாய் சம்பாதித்து 10 கோடி வரி ஏய்ப்பு செய்து 5,000 ரூபாய் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்து விளம்பரம் தேடுபவர்கள். பல முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் பல கோடிகளில் கட்டடங்களை கட்டுவது இவர்களிடம் விற்பதுக்குத்தான். நாம் திரைப்படம் பார்க்க செலுத்தும் பணம்தான் இவர்களுக்கு சம்பளமாக செல்கின்றது. இந்த ஏழை நடிகர் சங்கம் 22 கோடி ரூபாய் கடனில் தவிக்கிறோம். இதை அடைக்க இவர்கள் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி ஒன்றை நடத்தி ஒரு நபருக்கு 1000 ரூபாய் என்று டிக்கெட்டை விற்று அந்த ரூபாய் நம்மிடத்தில் வாங்கி அந்த கடனை அடைத்த வரலாறு உண்டு. புயல் வெள்ளத்தில் நாம் மக்கள் அனைத்தையும் இழந்து தவித்து நின்றபோது நடிகர் சங்கம் உதவி செய்யாது என்று வெளிப்படையாக சொன்னது. இவ்வளவு சம்பளங்களை பெறும் நடிகர்கள், ரசிகர்கள் யார் தெரியுமா? இலவச அரிசிக்கு ரேஷன்களில் சண்டை போடும் அப்பாவி ஏழை மக்கள் பிள்ளைகள் தான். மக்கள் சிந்திக்க வேண்டும். நாம் 3 அல்லது 2 மணி நேரம் பார்க்கும் திரைப்படத்திற்கு 100 ரூபாய் அல்லது 200, 500 என்று கொடுத்து பார்த்துவிட்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து விட்டு வருகிறோம். ஆனால் ஒரு விவசாயி பயிர் செய்து 3-4 மாதம் உழைத்து வரும் காய்கறிகளுக்கு பேரம் பேசுகிறோம். சிந்தியுங்கள். இந்த உலகில் எது இல்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் உணவில்லை என்றில் வாழ முடியாது. ஒரு விவசாயி முக்கியமாக உலக மனிதர்கள் வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக அவர் இருக்கின்றார். விவசாயமே முக்கிய தொழிலாக இருக்கின்றது. விவசாயம் இல்லை என்றால் மாபெரும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இவ்வளோ பெரிய நடிகர்கள், இவ்வளோ பணங்களை சம்பாதிக்கிற இவர்கள் எங்கே ஒரு 5 ஏக்கர் அல்லது 25 ஏக்கர் நெல் விவசாயம் செய்யலாம். பலர் உணவுக்கு இவர்கள் ஒரு பின்புலமாக இருக்கலாம். அதெல்லாம் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அது அவர்களுடைய அந்த செலவினங்களை தான் அவர்கள் வைத்து கொண்டு செல்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்ன கொண்டால் இன்று முன்னணி திரை நட்சத்திரங்களாக திகழும் பலர் விவசாய நிலங்களை தத்தெடுத்து அதை விவசாயம் செய்யலாமே. விவசாயம் செய்தால் பல மடங்கு விவசாயம் பெருகும். அதெல்லாம் செய்யாமல் அவர்களுடைய கேளிக்கையில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிந்திப்பீர், செயல்படுவீர். இந்த பதிவு உங்களின் உள்ளுணர்வை பாதித்திருந்தால் பலருக்கு பகிருங்கள், பலனளிக்கலாம். தொடர்ந்து எமது யூடியூப் சேனலில் உங்களது மேலான ஆதரவை அளியுங்கள். இதுவரையும் எமது யூடியூப் சேனலை பின்பற்றி எமது செய்திகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அரவணைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது இனியம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.